வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வேஸ்ட்டான கிளாத்த வச்சு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குறது உங்களுக்கு வேஸ்ட்டான கிளாத் மாரி தெரியாது. பார்க்குறதுக்கு இது வேஸ்ட்டான கிளாத் தாங்க. இந்த பாருங்க எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். இது வந்து நான் ஸ்க்ரீனுக்காக யூஸ் பண்ணியிருந்த கிளாத்து தான். ஒரு சாரிய 2ஆ கட் பண்ணி அத நான் ஸ்க்ரீனா ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து ஒரு ஸ்க்ரீன் இப்போ கிழிஞ்சு போச்சு. அதத்தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு கட் பண்ணி இதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு காமிக்க போறேன். நம்ம இதே மாரி 2 இன்ச் அளவு எடுத்துட்டு, இதே மாரி வந்து அந்த கிளாத்த வந்து நல்ல நீளமா வந்து இதே மாரி கிழிச்சு எடுத்துக்க போறோம். நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். நீங்க கிழிச்சு எடுக்கும்போது நல்லா கேர்ஃபுல்லா கிழிச்சு எடுங்க. இதே மாரி நாங்க அதில வந்து நமக்கு எம்ப்ராய்டரி போட்டிருக்க இடத்துலலாம் பார்த்தீங்க அப்டின்னா, கிராஸா கட் ஆயிரும். அதனால வந்து உங்களுக்கு தெரியல அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டைம் தான் நீங்க இப்டி மாரி கட் பண்ணி எடுக்கீங்க அப்டின்னா வந்து, சிசர் வச்சே நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாரி கட்டிங் குடுத்துக்கோங்க. கட்டிங் குடுத்துட்டு நீங்க அத கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இது வேஸ்ட்டான ஷாலுங்க. இது வீடியோல பார்க்கறதுக்கு புது ஷால் மாரி உங்களுக்கு தெரியலாம். சில பேர் கேட்பீங்க, "என்னம்மா இது புது ஷால் இப்படி வேஸ்ட் பண்ணுவீங்களே?" அப்படின்னு. புது ஷால் கிடையாதுங்க. இது இத்து போச்சு. அதுக்காக தான் நான் அத வந்து இதே மாரி பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயலட் கலர் 2 கிளாத்தும், இந்த ஆரஞ்சு கலர் வந்து 1 கிளாத்தும் நான் எடுத்திருக்கேன். இப்ப இந்த ஓரத்துல நம்ம இதே மாரி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுட்டு, அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த கிளாத்த வந்து நான் ஒரு விண்டோல வந்து இதே மாரி கட்டியிருக்கேன் அந்த கம்பியில. எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல வந்து நீங்க இதே மாரி கட்டிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னி எடுத்துக்க போறோம். இது வந்து நீங்க ஜடையெல்லாம் எப்படி வந்து நம்ம ஹேர்ல பின்னுவோமோ, அதே மாரி பின்னி எடுத்துக்கோங்க. நீங்க இதே மாரி கம்பியிலயோ, இல்ல எதுலயாவது வந்து அத வந்து ஃபிக்ஸ் பண்ணி அத அதே மாரி கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க பின்னும்போது உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ரொம்ப நீளமா இருக்கிறதுனால சிக் ஆகாம நல்லா ஈஸியா இருக்கும் நமக்கு பின்றதுக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து கிளாத் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச இடத்துல நம்ம இன்னொரு கிளாத் வந்து அதில ஜாயின் பண்ணணும். அதுக்கு இதே மாரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரத்தில சிசர் வச்சு லைட்டா வந்து ஓட்ட வர்ற மாரி நம்ம கட் பண்ணி எடுத்துறணும். எடுத்துட்டு இன்னொரு கிளாத்த நீங்க இதில ஜாயின் பண்றது இப்படித்தாங்க. இது உள்ள வந்து நீங்க விட்டுக்கோங்க. நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா? அது உள்ள இன்னொரு கிளாத்த விட்டுட்டு அப்படியே நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்க போறோம். இப்போ உள்ள விட்டாச்சு. நம்ம அப்படியே அத வந்து இந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தையும் வந்து வெளிய தெரியாத மாரி உள்ள விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம முடிச்சு போட்டுறலாம். இப்படிதாங்க. இன்னொரு கிளாத் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த கிளாத் வந்து ஃபினிஷ் ஆகுதோ, அந்த இடத்துல இதே மாரி நீங்க கிளாத் ஜாயின் பண்ணி அப்படியே வந்து பின்னிக்கிட்டே வரணும். இதே மாரி நீங்க பின்னிக்கிட்டே வரும்போது, எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மேட் தேவையோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்ல நீளமா கிளாத்த வந்து பின்னிக்கிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு மேட் நீங்க ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா நெறைய கிளாத் வந்து இதே மாரி நீங்க ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பின்னிக்கிட்டே வர வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம முடிய போற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் வந்து நெறைய இதே மாரி பின்னியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, முடியிற இடத்துல நான் இதே மாரி இதை எல்லாமே வந்து ஒண்ணா சுருட்டிக்கிடுறேன். சுருட்டிட்டு நான் ஊசி எடுத்துருக்கேன். ஊசியில த்ரெட் கோர்த்து வச்சிருக்கேன். 4 ஸ்டாண்டா வந்து நான் கோர்த்துருக்கேன். உல்லன் த்ரெட் கூட நீங்க எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். த்ரெட்ல அந்த அத வந்து நான் இதே மாரி அந்த லைட்டா வந்து அந்த ஓரத்துல வந்து சுருட்டிட்டு, நம்ம பின்னி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கிளாத்தையும் வந்து இதுல அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். அந்த பின்னி வச்சிருக்க அதையும் நம்ம வந்து சுருட்டி வச்சிருக்க இதையும் ஒண்ணா சேர்த்து சேர்த்து அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஒண்ணோட ஒண்ணு ஜாயின் பண்ணி. கொஞ்சம் நல்ல பொறுமையாவே நீங்க பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க ரொம்ப டைட்டா போட்டுட்டீங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு ஆ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது ஒரு தொப்பி மாடல்ல வந்துரும். அதனால வந்து ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ரொம்பவும் லூஸா போடுங்க. லூஸாவும் போடாதீங்க. கரெக்ட்டா அதில வச்சு நம்ம அப்படியே வந்து சுத்துற இது வந்து நமக்கு ரவுண்டா வரணும். இப்ப இதே மாரி வந்து ஃபுல்லா அதில வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டே வரலாம். என்கிட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல நான் இதே மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மேட் என்ட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டு இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிழியவே கிடையாது. ஆ நம்ம தையல் வந்து கைட்டு தானே போடுறோம், ஈஸியா கிழிஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இல்லங்க. நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். 5 வருஷமா நான் அந்த மேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு வந்து அப்படியே இருக்கு. நான் அந்த வீடியோல லாஸ்ட்ல அந்த மேட்ட காமிக்கேன் பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும்.
நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். இப்ப வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க நம்ம பாதிக்கு மேல வந்து ரெடி பண்ணியாச்சு. மேட் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அதுவும் நம்ம டபுள் கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா? ரொம்பவே சூப்பரா இருக்கும். சிங்கிள் கலர்ல போட்டாலும் நல்லாவே இருக்கும். டபுள் கலர்ல போட்டீங்கன்னா, இன்னுமே வந்து சூப்பரா இருக்கும். இது பாருங்க நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்ச மேட்டு. இது எப்படி இருக்கு அப்படின்றது பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கு இல்லையா? நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீட்லயே நம்ம வேஸ்ட்டான கிளாத்த வச்சு ஈஸியா மேட் ரெடி பண்ண மாரியும் ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.